நம்ம இந்தியாவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அதோட growth ரொம்ப நல்லாவே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். சாலைகள், பாலங்கள், மெட்ரோ ரயிலுக்கான வேலைகள் இந்த மாதிரி அநேக இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்தியாவோட இந்த growthக்கு ஒரு முக்கியமான பங்களிப்பு அகர்வால் இண்டஸ்ட்ரியல் கார்ப்பரேஷன் லிமிடெடுக்கு இருக்கிறத நான் தரவுகள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த கம்பெனி பிட்டுமன் அப்படிங்கிற ஒரு பிளாக் சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த சப்ஸ்டன்ஸ் பெட்ரோலிருந்து எடுக்கப்படுது. இது முக்கியமாக ரோட்ஸ் அதாவது சாலைகளுக்கு கவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. மேலும் இந்த கம்பெனி பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட், அப்புறம் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் இந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் கிட்டத்தட்ட 720 கோடி மதிப்பிலான பிட்டுமன் சப்ளை பண்ணுறாங்க. இந்த கம்பெனி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கரெக்டாக வருமா அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு இந்த கம்பெனியோட 5 இயர்ஸ் ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸை அனலைஸ் பண்ணேன். மார்ச் 2021 உள்ள டேட்டாக்கும் மார்ச் 2025 உள்ள டேட்டாக்கும் பெர்சன்டேஜ் வைஸ் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். அதாவது லாஸ்ட் 5 இயர்ஸாக இதோட growth எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தற்போதைய மார்க்கெட் கேபிடலைசேஷன் 1200 கோடி. இந்த டீட்டெயில்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த கம்பெனி ஸ்மால் கேப் இண்டஸ்ட்ரீஸ்குள்ளே வரக்கூடிய ஒரு கம்பெனி. டோட்டல் அசெட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த 5 வருஷத்துக்கு சராசரியாக 25% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டோட்டல் ரெவன்யூ சராசரியாக 28% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஈபிட்டா சராசரியாக 24% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் 30% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் சராசரியாக 0.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இபிஎஸ் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் சராசரியாக 14% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 0.96% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ROCE சராசரியாக 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ அதாவது PE ரேஷியோ 51% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ -5% அதாவது சராசரியாக -5% டவுன் ஆகிருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு நல்ல சைன் தான். இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் சைடு. இந்த கம்பெனியோட நெட் கேஷ் ஃப்ளோ நெகட்டிவில் இருக்குது. அதே மாதிரி ஆப்ரேட்டிங் மார்ஜின் சராசரியாக -1.7% கம்மியாக இருக்குது. டிவிடெண்ட் 0%. அதாவது மார்ச் 2025 படி டிவிடெண்ட் கொடுக்காத மாதிரி டேட்டா இருக்குது. நம்ம பார்த்த 13 பேராமீட்டர்ஸில் 10 பேராமீட்டர்ஸ் பாசிட்டிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கிறதுனால இந்த கம்பெனியோட நீடு தேவை இருக்கும். அதனால் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது கரெக்டாக இருக்கும்னு தான் என்னோட ஐடியா. ஓவரால் growth நல்லா இருந்தாலும் ஆப்ரேட்டிங் மார்ஜின் அப்புறம் கேஷ் ஃப்ளோ கம்மியாக இருக்கிறனால மானிட்டரிங் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அட்லீஸ்ட் குவார்ட்லி வைஸ் இதோட ஃபினான்ஷியல் டேட்டா வாட்ச் பண்ணுறது நல்ல விஷயம்.